மார்னிங் ஹால் ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவை உப்புமா பண்ண போகிறேன். ரவையை சவக்க வறுத்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து போட்டுட்டு பச்சை மிளகா கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு தண்ணியை விட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு வேக வச்ச ரவையை போட வேண்டாம். கொத்தமல்லி தூவிக்கலாம். பெருங்காயம் தூக்கில் போட்டால் தேங்காய் எண்ணெயும் விட்டால் சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சன்ட்ராப் ரெண்டுமே விட போகிறேன். பண்ணலாம் பார்க்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகா கருவேப்பிலை பெருங்காயம் தாளித்து போட்டுட்டு அரை டம்ளர் ரவைக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு பண்ண வேண்டியதுதான். கொதிச்ச உடனே பண்ணலாம் பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த சமயத்தில் ரவையை போட்டுட்டு மூடி வச்சுருவேன். ஆனால் ரவா உப்புமா தயாராக எடுத்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தினா தொகையில் அரைக்கிறதுக்கு எண்ணெயில் உளுத்தம்பருப்பு போட்டு காஞ்ச மிளகா 2 போட்டு புளி போட்டு தேவையான உப்பு போட்டுட்டேன். இதோட கொஞ்சம் தேங்காயும் போட்டு நம்ம ஒரு வதக்கிடலாம். அப்புறம் இப்போ இதை எடுத்துவிட்டு இந்த சூட்லேயே வதங்கினா போகிறோம். எடுத்துகிட்டு புதினா வதக்க வேண்டியதுதான். பிரட்டினா போகிறோம் புதினாவை. ஏன்னா ரொம்ப வதக்கினா அந்த கலர் மாறிடும், க்ரீன் கிடைக்காது.